தோழர் ரவி மக்கள் அதிகார கழகத்தினுடைய மாநில இணைச் செயலாளர் மற்றும் தோழர் ராதிகா அவர்களுடைய சாதி மறுப்பு புரட்சிகர மனவிழா துவங்குகிறது. தோழர்களே, இந்நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தியாகிகளுக்கு வீர வணக்கம். தோழர்கள் அனைவரும் எழுந்து நிற்கவும். தோழர்கள் அனைவரும் எழுந்து நின்று தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதை நாம் சொல்ல சொல்ல திரும்பவும் சொல்லுங்கள் தோழர்களே. இறுதியாக வீர வணக்கம் சொல்லும்போது எல்லாரும் கையை உயர்த்தி வீர வணக்கம் செலுத்துங்கள். உலகம் முழுவதும் நமது நாட்டிலும் பாட்டாளி வர்க்க லட்சியத்திற்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை முன்னேற்றத்திற்காகவும் போராடி உயிர் நீத்த எல்லா கம்யூனிச தியாகிகளுக்கும் நமது நாட்டில் பார்ப்பனிய சாதி ஆதிக்க கொடுங்கோன்மைக்கு எதிராகவும் நாட்டின் விடுதலைக்காகவும் மறுகாலனி ஆதிக்க கொள்கைக்கு எதிராகவும் தத்தமது தேசிய இன விடுதலைக்காகவும் அரசின் பயங்கரவாத அடக்குமுறைக்கு எதிராகவும் உழைக்கும் மக்களின் உரிமைகளுக்காகவும் சமத்துவ சமுதாயத்தை படைப்பதற்காகவும் வீர தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற தியாகிகளுக்கு வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தியாகிகளுக்கு நன்றி தோழர். அனைவரும் அமருங்கள். இந்த மனவிழாவினுடைய முதல் நிகழ்வாக தோழர்களுடைய மக்கள் அதிகார கழகத்தின் மதுரை மாவட்ட செயலாளர் தோழர் பிரகாஷ் அவர்கள் வரவேற்பு உரையை நிகழ்த்துவார். அன்பார்ந்த தோழர்களே, ஜனநாயக சக்திகளே, அனைவருக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு மாபெரும் ஒரு சாதி ஆதிக்கத்திற்கு எதிராகவும் பார்ப்பனிய ஆதிக்கத்திற்காகவும் ஒரு பண்பாட்டின் போரின் ஒரு முதல் தொடக்கமாக இந்த மாபெரும் திருமணத்தை நம்ம இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு குடும்ப விழாவாக இதை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு வர்றோங்க. குறிப்பாக சாதி மதம் கடந்து காதலிக்க மனம் முடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற முழக்கத்தை வச்சு கடந்த 2 மாதங்களாக தொடர்ச்சியாக நம்ம பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி நம்ம அனைவரும் இன்னைக்கு கூடியிருக்கோம். இந்த குறிப்பாக இந்த நிகழ்வை வாழ்த்துறை வழங்க தோழர்கள் வந்திருக்காங்க. அதில் முதல் தோழராக தோல் திருமாவளவன் MP விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள், தோழர் நாகை திருவள்ளுவன் தமிழ் புலிகள் கட்சி தலைவர், தோழர் பசுமோன் பாண்டியன் தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தோழர் கு சக்கையன் ஆதித்தமிழர் கட்சி தலைவர், தோழர் மோகன்குமார் பார் கவுன்சில் மதுரை நீதிமன்ற தலைவர், தோழர் KN ஷெரீப் தமிழக ஜனநாயக கட்சியினுடைய தலைவர், தோழர் வெண்மணி திராவிட தமிழர் கட்சியினுடைய தலைவர், தோழர் பொன்னுத்தாயி CPI-ML மாநில செயலாளர், தோழர் அமிர்தா மாநில பொருளாளர் மக்கள் அதிகார கழகம், தோழர் தீரன் மாநில ஒருங்கிணைப்பு குழு புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, தோழர் பூமிநாதன் MLA தெற்கு தொகுதி மதிமுக, தோழர் திருமுருகன் காந்தி மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்,
தோழர் ஆதியமான் ஆதித்தமிழர் பேரவை, தோழர் பாப்பா மோகன் மூத்த வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற சென்னை, தோழர் மீதா பாண்டியன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர், தோழர் காளிதாஸ் மாநில கட்டுப்பாட்டு குழு சிபிஐ தமிழ்நாடு, தோழர் கதிரவன் முன்னாள் செயலாளர் மக்கள் கலை இலக்கிய கழகம் தமிழ்நாடு, தோழர் குருசாமி மாநில இணைச் செயலாளர் மக்கள் அதிகார கழகம், தோழர் ராமலிங்கம் மாநில ஒருங்கிணைப்பாளர் மக்கள் கலை இலக்கிய கழகம் தமிழ்நாடு, தோழர் கம்பூர் செல்வராஜ் ஒருங்கிணைப்பாளர் டங்ஸ்டன் சுரங்க திட்ட எதிர்ப்பு மற்றும் கனிமவள பாதுகாப்பு இயக்கம், தோழர் பன்னீர்செல்வம் தலைவர் சமூக நீதி கட்சி, தோழர் முருகவேல் ராஜன் எக்ஸ்-எம்எல்ஏ மக்கள் விடுதலை கட்சி, தோழர் கோவை ராமகிருஷ்ணன் தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர், தோழர் லஜபதி ராய் மூத்த வழக்கறிஞர் உயர்நீதிமன்றம் மதுரை, தோழர் மைதீன் ஷேக் பொதுச் செயலாளர் மனிதநேய ஜனநாயக கட்சி, தோழர் திருப்பூர் ஹலிதீன் பொதுச் செயலாளர் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம், தோழர் அப்துல் ரஹ்மான் தலைவர் வெல்ஃபேர் கட்சி, தோழர் ஆகா சிவா மாநில ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பு குழு புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, தோழர் கா மாரிமுத்து மாநில அமைப்பாளர் மக்கள் விடுதலை முன்னணி. தோழர்களே, மணமக்களை வாழ்த்த தோழர்கள் இன்னும் வரவுள்ளார்கள். இவர்கள்தான் இன்றைய மணமக்களுடைய சிறப்பு பேச்சாளர்கள். இது போக முன்னணியான தோழர்களை இங்கே நிறையா நம்ம பத்திரிகை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பார்த்ததில் நிறையா பேர் தோழர்களை பேர் கேட்காம நாங்கள் போட்டுட்டோம். அது எந்த அடிப்படையில் போட்டோம்னா ஒரு உரிமையோடு போட்டது தாங்க. தோழர்கள் இந்த குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு இந்த சாதிய ஆதிக்கத்திற்கு எதிராகவும் ஒரு புரட்சிகர பண்பாட்டை விதைக்கணுன்ற அடிப்படையில் நிறையா தோழர்களுக்கு பார்த்தீங்கன்னா பேர்களை நாங்கள் கேட்காம தான் போட்டோம். அது உரிமையோடு போட்டோம். அந்த அடிப்படையில் தோழர்கள் இதை ஏற்றுக்குருவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோங்க. இதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த பத்திரிகையை தோழர்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பத்திரிகையினுடைய கிட்டத்தட்ட 2 மாதங்கள் தோழர்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வர்றோம். அந்த கொடுத்துட்டு வர்றதில் என்னென்னா முதல்ல இந்த பத்திரிகையினுடைய முகப்பு அட்டையை நாம் பதிவு செஞ்சாங்க. குறிப்பாக ஆணவ படுகொலையால் படுகொலை செய்யப்பட்ட அந்த தியாகிகளுடைய முகப்பு அட்டையை நாம் பதிவு செஞ்சோம். அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாபெரும் வரவேற்பு இருந்துச்சு. அதில் இப்படி ஒரு பத்திரிகை அடிக்க முடியுமா, எங்கள் வாழ்நாளில் இப்படி ஒரு பத்திரிகையை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் நம்மளுக்கு நேரடியாகவும் ஃபோன் மூலியமாகவும் பல கருத்துக்களை இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் முன்னணியாக விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தோழர்கள் இந்த பத்திரிகையை இந்த முகப்பு அட்டையை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போனதில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டுங்க. ஏன்னா இந்த பிரச்சனை நம்மளுக்கான பிரச்சனைன்றது உணர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த முகப்பு அட்டையை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போனாங்க. அதில் மதுரையை சேர்ந்த உரிமை களம்ன்ற ஒரு யூடியூப் சேனல் ஒரு தோழர் வச்சுருக்காரு, இளம்பருதின்ற தோழர். அவர் தான் முதல்ல இந்த முகப்பு அட்டையை பதிவு பண்ணார். அவர் தோழர் அவர் பதிவு பண்ணோடனே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் அதை கொண்டு போனாங்க. அதுபோக நீ திராவிட கழக தோழர்கள் இந்த மாதிரி பல தோழர்கள் இந்த பத்திரிகையை பார்த்துட்டு இது நம்மளுக்கான ஒரு இயக்கம், இது நம்ம பேச வேண்டியது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வெளியில் அவ்வளோ வேகமாக கொண்டு போனாங்க. கண்டிப்பாக தோழர் நாங்களாம் அந்த கல்யாணத்துக்கு வருவோம், இப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்குது அப்படின்றாங்க. இந்த தேவை எப்படி இருக்குன்னு குறிப்பாக நீங்கள் தென் மாவட்டங்களில் உணர வேண்டிய தேவை இருக்குன்னா, தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் சாதி வெறியும் ஆதிக்க வெறியும் இங்கே மிக தீவிரமாக நடக்கக்கூடிய தென் மாவட்டங்களுங்க. அதில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதில் சர்வே எடுத்ததுலன்னா சாதிய வன்கொடுமையில் மதுரை மாவட்டம் தாங்க முதலிடமாக இருக்குங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஆனால் சாதிய வன்கொடுமையில் முதல் இடத்துல மதுரை மாவட்டம் தான் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு இங்கே சாதி புறையோடி போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குங்க. அப்போ இந்த அடிப்படையில் இந்த இயக்கத்தை எடுக்கும் போது இது நம்மளுக்கான இயக்கம் இருந்து தோழர்கள் உணர்ந்து அந்த விஷயத்தை
இந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அது போக என்னன்னா, இந்த தோழர்கள் வந்து இந்த பத்திரிகையில் போட்ட அந்த முகப்பு அட்டை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து கவின், இளவரசன், கோகுல்ராஜ் இந்த 3 பேரும் வந்து இதில் நிறையா தியாகிகள் இருக்காங்க. இந்த 3 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களையும் மனசாட்சி உலுக்கியடித்த மிகப்பெரிய ஒரு ஆணவ படுகொலை அப்படின்றதாங்க பார்க்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தென் மாவட்டங்களில் இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகர திருமணத்தை நாம் நடத்த வேண்டும் என்று நம்ம வந்து திட்டமிட்டு வந்து செஞ்சுருக்கோம். அது தென் மாவட்டங்கள் முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பல நீங்கள் அடுத்தடுத்து வந்து நம்மளுக்கு ஆதரவு உங்கள்கிட்ட நேரில் பேசணும் பல ஆதரவுகள் வந்து அதை விரிவாக வந்து பேச முடியும். ஆனால் அதுக்கு வந்து டைம் வந்து குறைவாக வந்து இருக்குங்க. அது போக இது சாதாரண மக்கள் நம்மகிட்ட கேட்டது, நம்ம வந்து பத்திரிக்கை கொடுக்கும்போது போய் கேட்டது, இல்லை சொந்தக்காரனை கொடுக்க போய் கேட்டது, எப்படி செத்தவங்களை வந்து பத்திரிக்கையில் போட்டிருக்கீங்க அப்படின்றது வந்து நம்மகிட்ட இயல்பாக வந்து கேட்டாங்க. செத்தவங்களை பத்திரிக்கையில் போடுறது தமிழ்நாட்டினுடைய மரபுக்கு இது முதல் முறை அல்ல அப்படின்றத நம்ம பளிச்சுன்னு வந்து அங்கே வந்து சொன்னாங்க. தோழர்களே இங்கே நிறையா பேர் கேட்டாங்க, விசிகா தோழர்களே நிறையா வந்து கேட்டாங்க, மற்ற ஜனநாயக சக்தியெல்லாம் கேட்டாங்க, எப்படி இறந்தவங்க பேரை பத்திரிக்கையில் போட முடியும் ஒரு நல்ல விஷயத்துக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய சாதாரண மக்கள் அடிக்கக்கூடிய பத்திரிகையில் இன்னைக்கு வந்து இயல்பாக வந்து இங்கே இருக்கக்கூடிய நாட்டார் தெய்வங்களை வந்து நம்ம வந்து நம்மளுடைய பத்திரிகையில் வந்து போடுவோம். மாரியம்மன், காளியம்மன், ஆயியம்மன், அதே மாதிரி கருப்புசாமி, ஐயனார், இந்த மாதிரி பல பேர்களை வந்து நம்ம பத்திரிகையில் வந்து பதிவிடுவோம் வந்து. அப்போ அந்த பதிவிடும் போது நம்ம வந்து இயல்பாக அந்த மக்கள்கிட்ட நம்ம வந்து என்ன சொன்னோம்னா, தோழர் இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மரபில் இது புது விஷயம் அல்ல, இது வந்து நீண்ட ஒரு வரலாற்றை கொண்டது தமிழ்நாடு. அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த பத்திரிகையை வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம்னு சொன்ன பின்னாடி தான் வந்து அவங்க மிகப்பெரிய ஆமாம் இப்படி ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்றத வந்து பதிவு வச்சாங்க. இதுதான் மக்கள்கிட்ட ஒரு அசைவை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றதான் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த பத்திரிகையுடைய குறிப்பாக தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஆதரவு வந்து இருந்துச்சுங்க. அதுபோக இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் சினிமாக்களில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு குறிப்பாக வந்து மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்கள் வந்து குறிப்பாக சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக வந்து படம் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அவங்க ஒரு விஷயத்தை வந்து பாயிண்ட் பண்ணி சொல்லுவாங்க, சாதி ஆதிக்கம் வந்து இங்கே எப்படி இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் அவங்க வந்து அவங்க துறையில் வேலை செய்கிறாங்க, நம்ம தான் நேரடியாக மக்கள்கிட்ட வந்து தொடர்ச்சியாக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு வர்றோம் அப்படின்றதாங்க இந்த பத்திரிகைகள் மூலிமா கிடைச்ச ஆதரவு வந்து ஒரு மிக பிரம்மாண்டமானது அப்படின்றதான். அது போக என்னென்னா இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கூடியிருக்கோம். இந்த மகாலினுடைய உரிமையாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக காவல்துறை ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து தொடர்ச்சியாக வந்து என்ன எத்தனை பேர் வர போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, எதுவும் பிரச்சனை வந்துடாமல் அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து சரியான திசையில் வந்து சென்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதாங்க அது வந்து பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. அப்படின்னா இந்த பத்திரிகையினுடைய வரவேற்பு வந்து மிக முக்கியமானது தோழர், அதான் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா தோழர்கள் வந்து இப்போ மணமக்கள் வந்துருக்காங்க. தோழர் ரவியை பற்றி நீங்கள் வந்து எல்லா பேருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. தோழர் வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில் நம்மளுடைய அமைப்பில் வந்து தொடர்ச்சியாக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இன்றைக்கி மக்கள் அதிகார கழகத்தினுடைய இணைச் செயலாளராக வந்து இருக்கார். தோழர் வந்து முழுமுற்றாக மக்கள், அரசியல், நமது அமைப்பு அப்படின்ற அடிப்படையிலாம் தோழர் வந்து தொடர்ச்சியாக வந்திருக்காரு. தோழரை பற்றி கூற வேண்டும் என்றால் நிறையா வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்றதாங்க. அதுபோக வந்து மணமகள் ராதிகான்றவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்ப பின்னணியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா அவங்கெல்லாம் அவங்க தம்பி இவங்க எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேருமே அரசியல் பின்னணி கொண்டவங்க. நம்ம அமைப்பை வந்து நீண்ட காலமாக வந்து இருக்கக்கூடியவங்க, வந்து நம்ம அமைப்பில் வந்து அவங்களும் வேலை செஞ்சவங்க அப்படின்றதான். தோழர் ராதிகா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மறுமணம் தான். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வயசில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்றதான். இப்போ இந்த விஷயத்தை ஏன் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றதுனா குறிப்பாக இந்த சாதி ஆதிக்கத்தை முறியடிக்கணும், பார்ப்பனிய ஆதிக்கத்தை முறியடிக்கணும் அப்படின்றதாங்க நான் சொல்ல வரேன். குறிப்பாக வந்து இன்றைக்கி வந்து சாதி விட்டு சாதி மாதிரிலாம் வெட்டுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கு.
அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சாதி மறுப்பு திருமணம் வந்து நடத்தணும், புரட்சிகர திருமணம் நடத்தணும் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து குறிப்பாக வந்து தோழரை பொறுத்தளவு, தோழர் ரவியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர். குறிப்பாக இன்னைக்கு சொல்லக்கூடிய இன்னைக்கு அகமுடியாருன்னு வந்து சொல்லுவாங்க, சேர்வார்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் வந்து அந்த சமூகத்தை சாதி ரீதியாக இது ஏன் பதிவு பண்ணுறோம்னா வந்து இது வந்து சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. மக்கள் வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இப்படிலாம் வந்து நம்ம செய்ய முடியும் இயல்பாக அப்படின்றதுக்காண்டி தான் இந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறோம். தோழர் ராதிகா வந்து அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தவங்க வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஎல் கம்யூனிட்டி அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க. அப்போ இயல்பாக மக்கள் இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க. வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னா சாதாரண ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதிகிட்ட இங்கே இருக்கக்கூடிய கல்லர் சாதிகள்கிட்ட நாங்கள் வந்து பத்திரிக்கை கொடுக்கும்போது என்ன சொன்னால், பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சாப்பா, அது இருந்தால் போதும், மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றதான் வந்து மக்கள் இயல்பாக தாங்க இருக்காங்க. வந்து குறிப்பாக இங்கே என்ன பிரச்சனைனா, இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணி கும்பல், சாதி ஆதிக்க வெறி கும்பல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடர்ச்சியாக வந்து இந்த பிரச்சனையை வந்து பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அவங்க தான் இந்த பிரச்சனைக்கான அடிப்படையான காரணமாக வந்து இருக்காங்க. மணமக்கள் இந்த அடிப்படையில் தான் வந்து அவங்கள அறிமுகம் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் வந்து தோழர்கள் வந்து முழுமுற்றாக இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தணும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி.